எல்லாருக்கும் வணக்கம். இந்த இயற்கை ஓர் தன்னலமற்றது அப்படிங்கிற சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இயற்கை ஓர் தன்னலமற்றது, அதாவது மனிதர்கள் மற்றும் பல்லுயிர்கள் வாழணும் அப்படின்னா இந்த காடுகளின் உற்பத்தி, காடுகளின் எண்ணிக்கை, காடுகளின் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மனித குலமோ அப்படி இல்லை பல உயிரினங்களும் நலமாக வாழ முடியும், நிறையா காடு பகுதிகள் இருந்தால். இப்போ வெகு விரைவாக காடுகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து திரும்ப இயற்கையை வந்து பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ அது மரங்கள் நிறையா வைக்கிறதன் மூலமாக அதை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். நம்ம முழுவதும் இந்த நம்ம அழித்த மரங்களை எல்லாம் திரும்ப ஈடு செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து ஒரு காட்டு பகுதியை தான் நம்ம வந்து அழிக்கிறோம். பெரும்பாலும் வந்து ஒரு மரங்கள், பல்லுயிர் வாழ்ந்த சூழலை அழித்து தான் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம். ஸோ அதுக்காக நம்ம அழித்த காடுகளை எல்லாம் திரும்ப கொண்டு வர முடியுமானா முடியாது. ஆனால் நம்மளால் முயன்ற அளவு நம்ம வந்து முயற்சி செய்து நிறைய மரங்கள் வச்சு திரும்பியும் காடுகள் நிறையா உருவாக்கலாம். பொதுவாக வந்து ஏரி கரையோரங்களில், குளத்து கரையோரங்களில், அப்படி நீர் பகுதிகளில் வந்து நிறைய மரங்கள் வைக்கலாம். ரோட்டு பகுதிகளில் வைக்கலாம். அதே மாதிரி தோட்டங்கள், அப்படி இருக்கக்கூடிய காடு வெண்பரப்பாக இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம நிறைய மரங்களை வந்து வச்சு பேணி பாதுகாக்கலாம். ஸோ இப்படி நம்ம மரங்கள் வைக்கும்போது அது பூத்து கனிகள் தருது, நிழல் தருது, பல்லுயிர் வாழக்கூடிய சூழல் நம்மளுக்கு தருது. ஸோ அப்படி பல்லுயிர் வாழக்கூடிய சூழல் தரும்போது தானாகவே பல்லுயிர் சூழலுக்கு ஏற்ற ஒரு இடமாக அமையும், வனப்பகுதியாக மாறும். இது மூலமாகவே நம்ம வந்து இயற்கையை வந்து பேணி பாதுகாக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து மரம் நடுங்க. நல்லா இடங்கள்லாம் வந்து நல்லா செழிப்பாக்குங்க மரங்கள் நடுறது மூலமாக. அப்படி நம்மளால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையை வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணாலே இந்த இயற்கை வந்து திரும்ப வந்து ரீக்ரோத் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும். மனித வாழ்க்கை வந்து இன்னும் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும். அதனால் நிறையா மரம் நடுங்க, இயற்கை வளங்களை வந்து பேணி பாதுகாருங்க. நன்றி, வணக்கம்.